வெல்கம் டு கேஎன்சி. நாங்கள் இன்றைக்கி பி ஃபார்மோட நாங்கள் மேலதிகமான சொற்கள் எப்படி பாவிக்கிறேன்றதை பார்ப்போம். ஏற்கனவே பி ஃபார்மோட நாங்கள் கன்சர்ன்ட் அபவுட், ஃபாண்ட் ஆஃப், அவேர் ஆஃப் அப்படியான இதுகள் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி மேற்கொண்டு பார்ப்போம். கடைசியாக நாங்கள் பார்த்தது அவேர் ஆஃப் ஒன்றை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. இது இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அன்அவேர் ஆஃப்னு சொல்கிறது ஒன்றை பற்றி தெரியாமல் இருக்கிறது. இப்போ முதலாவது உதாரணத்தை பாருங்க. டோன்ட் பி அன்அவேர் ஆஃப் த பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். புகைப்பிடித்தலினுடைய தீய விளைவுகள் பற்றி தெரியாமல் இருக்காதீர்கள். இப்போ தெரிந்திருங்கோன்னா பி அவேர் ஆஃப், தெரியாமல் இருக்காதீங்க. இப்போ டோன்ட்டில் வருது. அப்போ டோன்ட் வந்தால் டோன்ட் பின்னு இருக்காதீர்கள், தெரியாமல். இப்போ அன்அவேர் ஆஃப்னா என்ன, தெரியாமல் ஒன்றை பற்றி. பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் பின்னுக்கு இருந்து சிலது மீனிங் பார்க்கணும். புகைப்பிடித்தலினுடைய தீய விளைவுகள் பற்றி தெரியாமல் இருக்காங்க. சில இடங்கள் ஆஃப் உடையண்டுன்னு தெரிவிக்கும், பற்றி என்றதை தெரிவிக்கும். ஹீ இஸ் அன்அவேர் ஆஃப் யுவர் அப்சன்ஸ். அவருக்கு உங்களுடைய வரவின்மையை பற்றி தெரியாது. அப்சன்ட்ன்ற நவுன் தான் அப்சன்ஸ், வரவின்மை. ஏபிஎஸ்சிஎன்டி அப்சன்ட், அது இப்போ ஹீ இஸ் அப்சன்ட், அவர் வரையில். அதுன்ற நவுன் தான் ஏபிஎஸ்சிஎன்சி அப்சன்ஸ், அதாவது வரவின்மை. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா அடுத்த உதாரணம், ஹீ இஸ் அன்அவேர் ஆஃப் த ப்ராப்ளம். அவருக்கு அந்த பிரச்சனையை பற்றி தெரியாது. சரி, அந்த பிரச்சனையை பற்றி அவருக்கு தெரியாது. அடுத்தது, he was unaware of my presence. presence என்றால் என்ன, அதுக்கு முதல் absence என்றால் என்ன, வரவின்மை. அதுக்கு எதிர்க்கிறது தான் presence. நான் ஸ்கூலில் சொல்லுவோம் என்ன, absent teacher உண்டு, அது absent, ABSENT. அப்புறம் அங்கே சொல்லுவோம் present teacher. நான் சொல்லுவேன் present teacher உண்டு, PRESENT. அதுன்ற நவுன் தான் PRESENCE. அப்போ வருகை என்று சொல்கிறது, அதாவது அதுன்ற தமிழ் வந்திருக்கிறேன். இப்போ ஹீ வாஸ் அன்அவேர் ஆஃப் மை ப்ரெசன்ஸ், என்னுடைய வருகையை பற்றி அவருக்கு தெரியாமல் இருந்ததன். தே ஆர் அன்அவேர் ஆஃப் மை அரைவல். அரைவலும் வருகை தான், அதாவது ARRIVE அரைவ், அது வேர்ப், வருகை தாரது. இது ARRIVAL அரைவல் அண்டா வருகை, நவுன். அவர்களுக்கு என்னுடைய வருகை பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் வேறு உதாரணங்கள், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல், நான் உங்களோட வரையை காத்து கொண்டிருக்கிறேன், ஏன்னா அப்படியெல்லாம் சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் வேறு உதாரணங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு பேச போகிறீங்க ஏண்டா, ஒரு ஆளுக்கு கோவத்தில் பேசுகிறீங்க. ஜுவா அன்னவையார் ஆஃப் என்ன, ஜுவா அன்னவையார் ஆஃப் த ட்ரூத். உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியல, உண்மையை பற்றி தெரியாமல் இருக்கிறீங்க, ரைட்? அப்படி அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஷுட். என்ன, ஷுட்டுன்னு சொல்கிறது வேண்டுமென்று அர்த்தம். அதாவது நாங்கள் புத்திமதி சொல்கிறதுக்கு அதுகளுக்கு பாவிக்கலாம், வேண்டும். என்ன, அதாவது ஷுல்டன்னு உச்சரிக்கக்கூடாது, எல் சைலண்ட் ஆகும், எல் உச்சரிக்காது. அப்போ நாங்கள் இந்த ஷுட்டுக்கு பக்கத்தில் என்ன, ஏதோ ஒரு வினைச்சொல் பாவிக்கணும் தானே. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, யூ ஷுட் கோ டு த ஸ்கூல் எவ்ரிடே. நீங்கள் ஒரு நாளும் பாடசாலை போக வேண்டும், அப்போ தான் நல்லதன். அப்போ ஏதோ ஒரு வினைச்சொல் வரப்போதான், யூ ஷுட் கோ, யூ ஷுட் ஈட், நீ சாப்பிட வேணும். அப்படி பியும் ஒரு வினைச்சொல் தானே ஆரம்பத்தில் பார்த்துனாங்க. அப்போ பியை கொண்டு வந்து பாவிக்கலாம். பியோட நிற்கிற அனைத்துமே இதோட நிற்க போகுது. இப்போ பியோட நாங்கள் படித்து நாங்கள் ஏற்கனவே. இப்போ முதலாவது உதாரணம், யூ ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட் யோர் ஹெல்த். உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும் என்ன, இருக்க வேண்டும். ஹீ ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஸ்டடி. அவருடைய படிப்பில் அக்கறையாக இருக்க வேண்டும். ஆல் த பீப்புள் ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட் அவர் என்விரான்மெண்ட். எல்லா மக்களும் என்ன செய்யணுமா, எங்களுடைய சூழல் அக்கறையாக இருக்க வேண்டும். அதுதான் சூழல் மாசடையாத எங்கள் சூழல் அக்கறையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் என்ன, ஐஎல்ஸ் கட்டுரையில் அகடமிக்காரர் ஜென்ரல் என்ன இலக்கண பிள்ளை இல்லாமல் இந்த வசனங்களை நாங்கள் உருவாக்கலாம். ஓஎல்காரண்டான ஏஎல்காரண்டா எஸ்ஏ நீங்களாக உருவாக்கி கொள்ளலாம். எவ்ரி ஒன் ஷுட் பி கன்சர்ன்ட் அபவுட் தேர் பர்சனல் ஹைஜீன். எவ்ரி ஒன், ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எப்படி, அவர்களுடைய தனிப்பட்ட சுகாதாரத்தில் அக்கறையாக இருக்க வேணுமா. கன்சர்ன்ட் அபவுட்னு அக்கறையாக இருக்கிறது. இந்த கன்சர்ன்ட் அபவுட்டில் அப்புறம் அபவுட்னா தனியாக பற்றியண்டு பார்க்குறீங்கள. இந்த கன்சர்ன்ட் அபவுட் அப்படியே ஒரு விடயத்தில் அக்கறையாக இருக்கிறது. ஹைஜீன்டா சுகாதாரம். இப்போ உதாரணமாக வெளியில் போட்டு வந்தால் குளிச்சுட்டு வாரது இல்லை, சோப் போட்டு என்ன சானிடைசர் பாவிக்கிறது, அப்படியான வேண்டிய இதில் தான் பர்சனல் ஹைஜீன். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட சுகாதாரத்தில் அக்கறையாக இருக்கும். அடுத்தது, ஷீ ஷுட் பி அவேர் ஆஃப் ஃபாரின் நியூஸ்.
அவள் வெளிநாட்டு செய்திகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அதான் அவேர் ஆஃப் தெரிஞ்சிருக்க வேண்டும், இல்லை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம் ஐஎல்ஸ் எழுதுகிறாக்கெல்லாம் வெளிநாட்டு நியூஸ், அதுகள் பொது விஷயங்கள், கிரிக்கெட்டை பற்றி எல்லா பொது விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன பொதுவாகலாம் லிசனிங் எல்லாம் கேட்க வேண்டி இருக்கும். அப்படியான விடயத்துக்கு we all should be aware of poverty. பவர்ட்டின்னு சொல்கிறது வறுமை. இப்போ நாங்கள் எல்லோரும் வறுமையை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நாங்கள் என்ன காசு எப்படி பாவிக்கணும் என்ன மாதிரின்னு தெரிஞ்சிருக்கணும். we all should be aware of poverty. she should be aware of this sophisticated world. நல்ல ஒரு அருமையான சொல், sophisticated world. அவள் இந்த நவீன உலகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். சில ஆக்கள் வந்து உள்ளுக்கு இருப்பினும் வெளியில் வலிக்கிட மாட்டினோம், என்ன பெருசாக வழியில் வலிக்கிட மாட்டினோம், அப்படி அந்த அனுபவம் இருக்கா. அப்போ அதுக்காக அவள் வந்து இப்போ நவீன உலகத்தை பற்றி அறிஞ்சிருக்கணும். அப்படி கம்ப்யூட்டர் பாவிக்கிறது என்ன மாதிரி வழியில் என்ன நடக்குது. அப்போ அந்த sophisticated வேர்ல்டுன்னா நவீன உலகம்ண்டா என்ன ஆடம்பரமான உலகம் அப்படி என்ன. அப்போ பிஹெச் வந்து பார்த்திங்கன்னா எஃப்க்குரிய சவுண்ட், அது சாஃப்டாக தான் உச்சரிக்கும். sophisticated வேர்ல்டு, அதாவது பி வந்து அழுத்தி உச்சரிக்கும், தனி பி. உதாரணமாக பிஇஎன் பென் உதாரணம் நாங்கள் அழுத்தி உச்சரிக்கணும். பிஹெச் வந்து எஃப்ன்ற சவுண்ட், அதான் sophisticated வேர்ல்டு. அவள் வந்து நவீன உலகத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பீஃபோமோட பாவிக்க போகிறது filled with. filled withன்னு சொல்கிறது ஒன்றால் நிரம்பி இருக்கிறது. ஃபார் இன்ஸ்டான்ஸ் எடுத்துக்காட்டாக his heart is filled with love. அவனுடைய மனசு அன்பால் நிரம்பி இருக்கிறது. இப்போ ஃபில்லுன்னு சொல்லக்கூடாது, ஃபில்டு ஞாபகம் வச்சுருக்கோம். his heart is filled with love. அது ரெண்டாவது உதாரணம், her room was filled with antique things. அவளுடைய அறை பழையகால பொருட்களால் நிரம்பி இருந்தது. இருந்ததுன்று தான் பெரும், இருக்கிறேன்டா இஸ் வந்திருக்கு, போஸ் வந்திருக்கு, அப்போ இருந்தது அவளுடைய அறை. அப்போ ஆன்டிக்கூன்னு அதை உச்சரிக்கக்கூடாது. ஜூஇ வெறுவேர் உச்சரிப்பு இல்லை, சவுண்டு இல்லை. ஆன்டிக்கு அண்டு உச்சரிக்கக்கூடாது, தயவு செய்து ஞாபகம் வச்சுருக்கோம். ஆன்டிக் கூட முடிஞ்சிடும். என்ன ஆன்டிக் திங்ஸ், அதாவது வந்து பழையகால பொருட்களால் அந்த அறை நிரம்பி இருக்கிறது. சரியா. த ஸ்கை இஸ் ஃபில்டு வித் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ். அது என்ன ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ், மின்னுகிற நட்சத்திரங்கள், ஒளிருகிற நட்சத்திரங்கள். அதான் சில நடிகர் மேருக்கெல்லாம் ட்விங்க்லிங் ஸ்டார்லாம் பாய்வேன், ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் அவர் என்ன இண்டஸ்ட்ரியில் நல்லா ஒளிந்து கொண்டிருக்கிறான், பிரகாசித்து கொண்டிருக்கிறான். அந்த ஆகாயம் மின்னுகிற நட்சத்திரத்தால் நிரம்பி இருக்கிறது. இப்போ இந்த ஆகாயத்தை பார்த்திங்கன்னா மின்னுகிற நட்சத்திரத்தால் நல்ல மின்னுகிற நட்சத்திரத்தால் நிரம்பி இருக்கு. த ஸ்கை இஸ் ஃபில்டு வித் ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ். அடுத்தது நாலாவது கடைசி லாஸ்ட் ஒன், த பாண்ட் இஸ் ஃபில்டு வித் ஃபிஷ். அந்த குளம் வந்து மீன்களால் நிரம்பி இருக்கிறது. அந்த குளம் வந்து என்ன மீன்களால் நிரம்பி இருக்கிறது. த பாண்ட் இஸ் ஃபில்டு வித் ஃபிஷ். இப்போ ஃபிஷ்ஷிൻ്റെ ஃபன்மை இப்போ நாங்கள் இஎஸ் சேர்க்க தேவையில்லை, ஃபிஷ்ஷண்டே பாவிக்கலாம், அதில் சில குழப்பம் ஏற்படும். இப்போ ஒரே வகையான மீன்களுக்குன்னா நாங்கள் அப்படியே நாங்கள் ஃபிஷ்ஷே பாவிக்கலாம். வேறு வேறு வகையான மீன்கள் கொஞ்சம் வகைகள் கூடன்னா நாங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து அப்படி தான் அது இஎஸ் பன்மை ஆக்குறது. அதை நாங்கள் ஒரு வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் ஒருமை பன்மையை பற்றி. நீங்களும் ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம். என்ன கமெண்ட்ஸில் தெரிவிச்சிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவோம். என்னென்ன மாதிரி எங்களுக்கு அறியணுமெண்டு. மற்றது இலவசமான வகுப்பண்டும் அதுவும் சொல்லியிருந்தேன்னா 10 நாட்கள் இலவசம் OLAL ஐஎல்ஸ் மாணவர்களுக்கு ஜூம், நாட்டில் எங்கே இருந்தாலும் ஜூம் ஊடாக இலவசமாக அந்த வகுப்பு 10 வகுப்பு இலவசமாக நடாத்தப்படும். அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளணும், அதில் சேட் பண்ணிவிட்டால் ஓகே. இதுகளுக்கு நீங்கள் வசனங்கள் அமைச்சு மேலதிகமாக நீங்கள் பார்க்க வேணும். வசனம் அமைக்கிறது ஊடாகத்தான் நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள முடியும். வசனம் அமைச்சு உங்களோட ஃபேமிலி, உங்களோட குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கதைச்சி பழகும். இதில் பாவிச்சு நான் கதைச்சி பழகும். இப்போ உதாரணம் ஃபில் வித்ண்டா நீங்கள் இப்போ இதில் இல்லாத உதாரணம் ஒன்று டக்குன்னு சொன்னவங்க கூட இப்போ உதாரணமாக அந்த மரத்தில் ஒரு பழங்கள், இந்த மரம் வந்து பழங்களால் நிரம்பி இருக்கின்ற உடனே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஓ த ட்ரீ இஸ் ஃபில்டு வித் ஃப்ரூட்ஸ். ஓகே அப்படி ஓகே.